ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எடுக்க தாங்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய செல்வராணி கடைக்கு தாங்க வந்திருக்கோம். செல்வராணி கடை இப்போ திருநெல்வேலியிலும் வந்துருச்சு. இருந்தாலும் அம்மா ஊர் ஆலங்குளங்கிறனால, அம்மா ஊரில் இருக்கக்கூடிய செல்வராணி கடையிலே ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க இந்த தடவை. அம்மா எப்போவுமே நம்மளுக்கு வருஷம் வருஷம் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் செல்வராணி கடைக்கு ஜவுளி எடுக்கக்காக வந்தாச்சு. வந்த உடனே பாப்பாக்கு தாங்க முதல்ல ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தோம். ஏற்கனவே அவளுக்கு தான் கொஞ்சம் எடுக்க டைம் ஆகும் பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நிறைய ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் நிறைய கலெக்ஷன் இருக்கனால எது எடுக்கனே தெரியலங்க. பாப்பாவுக்கு கவுன் எடுக்கவா, சுடி எடுக்கவா, மிடி எடுக்கவா, வெஸ்டர்ன் எடுக்கவா, இல்லைன்னா பட்டுப்பாவாடை எடுக்கவான்னு ஒரே கன்ஃபியூஸுங்க. நானும் எல்லா ட்ரெஸ்ஸையுமே எடுத்து பாப்பாவுக்கு எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று போட்டு பார்த்தாச்சு. ஆனால் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. எல்லா கலெக்ஷனுமே பாப்பாக்கிட்ட இருக்கிற மாதிரியும் தோணுது, எடுத்த ட்ரெஸ்ஸாகவே இருந்த மாதிரியும் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தாவணி செட்டு இப்போ புதுசாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு தாவணி கட்டி விடுங்க அப்படின்னு, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சிஸ்டரே கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி எப்போதும் தாவணி கட்டுற மாதிரி எல்லோரும் கட்டுற மாதிரியே பின்னாடி தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் முன் கொசுவும் வச்சும் கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு அவளுக்கு அதை வாங்கியாச்சு. அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2500 ஆகிடுச்சுங்க. பாப்பாவுக்கு மட்டும்தாங்க ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்குள்ளே மதியம் ஆகிடுச்சுங்க. வயிறு பசி வேறு தாங்க முடியலை. வெளியில் கேன்டீன் இருக்கும் செல்வராணி கடையிலே. அங்கேயே கேன்டீனில் பப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம். தம்பிக்கு ஒரு 2 ஃபேன் ஷர்ட்டு தாங்க எடுத்தோம். அவன் கோட்டு அந்த மாதிரி உள்ளெல்லாம் வேண்டான்னு, சல்வார்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு ஃபேன் ஷர்ட் எடுத்துடலான்னு ஃபேன் ஷர்ட் தான் எடுத்தோம். 2 ஃபேன் ஷர்ட் போட்டு பார்த்தான். அதில் 1 பிடிச்சிருந்துச்சு, 1 எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு, ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் கோயிலில் திருவிழா கொடியேற்றம். முதல் நாள் நான் இந்த சரி தாங்க கட்டியிருந்தேன். கொடியேற்றம்லாம் நல்லபடியாக முடிஞ்சு சாப்பாடு நைட்டு கோயிலே வச்சுருந்தாங்க. நைட்டு சாப்பாடு அசனமும் வச்சுருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. 2வது நாள் இந்த சாரி தாங்க கட்டியிருந்தேன். இது அம்மா வாங்கி கொடுத்த சாரி தாங்க. பாப்பாவை ட்ரெஸ் வந்து பழைய ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க பாப்பாலாம். எனக்கும் என் தங்கச்சிக்கு மட்டும் தாங்க 2 சாரி. எனக்கு 2 சாரி, தங்கச்சிக்கு 2 சாரி. அதனால் நாங்கள் மட்டும் புது சாரி கட்டியிருந்தோம். சசியை பாருங்கள், பால் குடிச்சுவிட்டு வாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவனுக்கு ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் தாங்க. 4 நாளைக்குமே அவனுக்கு புது ட்ரெஸ் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கம்மியாக ரேட்டு உள்ளதிலே எடுத்தாச்சு. மொத்தமே அவனுக்கு 4 ட்ரெஸ்ஸு 1200 வந்துச்சு. வெயில் நேரமாக இருக்கிறனால ரொம்ப கசகசன்னு வரும் அப்படிங்கிறனால எங்கள் அம்மா சும்மா காட்டன் ட்ரெஸ் மாதிரி டவுசர் சட்டையாக ஒரு 4 ட்ரெஸ்ஸுக்கிட்ட எடுத்துட்டாங்க. அதனால் சசிக்கு 4 ட்ரெஸ்ஸுங்க 1200 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் திருவிழா. 3வது நாள் தான் சப்பர பவனி. அன்றைக்கி தான் வீட்டில் விருந்தாட்கள் எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. அன்றைக்கி நானும் புது ட்ரெஸ் உடுத்திருந்தேன், பாப்பாவும் புது ட்ரெஸ் உடுத்திருந்தேன். அன்றைக்கி எடுத்திருந்த சாரீ என்னுடைய சாரீ இது தாங்க, ரெட் கலரில் சாரீ. இதுவும் அம்மா எடுத்து கொடுத்தது. பாப்பா தாவணி, அவளுக்கு தாவணி இல்லை அம்மா எடுத்து கொடுத்துருந்தாங்களா, அந்த தாவணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தேன். கோயில் பாருங்கங்க, இதான் எங்கள் ஊர் கோயில். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கோயில் பார்க்க சின்ன கோயில் தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோயில் பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் நம்ம விரும்பி வேண்டிக்கிட்ட எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய நேரம்லாம் கஷ்டமாக இருக்கிற டைம்லலாம் எனக்கு கஷ்டத்தை சொல்லி நான் நிறைய நேரம் அழுது ஜெபம் பண்ணுவேன். அந்த டைம்லலாம் எனக்கு கடவுள் வந்து என்னுடைய கஷ்டத்தை நீக்கி எனக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு நிறைய காரியங்களை வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதனால் இந்த கோயில் வந்து எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் இந்த கோயில் வந்து எப்போவுமே வருஷம் மே மாதம் திருவிழா லீவு டைமாக வருமா, அதனால் அந்த திருவிழாவுக்கு நான் மறக்காமல் எப்போதுமே நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்துடுவோம். நான் பிறந்தது இந்த ஊரில் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனது இதே கோயிலில் தாங்க. அதனால் இந்த கோயில் என்னையால் என்றைக்குமே மறக்க முடியாது. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இப்போ வரைக்கும் நான் கேட்குற எல்லா இதுவுமே எனக்கு இந்த குழந்தை இயேசு வந்து எனக்கு நிறைவேற்றி தருவாங்க. அதனால் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயிலுங்க இந்த கோயில். அதுக்கப்புறம் கடைசி நாள் திருவிழா சப்பரபவனி அன்னைக்கு 3வது நாள் திருவிழாங்க. அன்றைக்கி பூச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாருமே முக்கால்வாசி எல்லாருமே வந்துட்டாங்க. பாப்பா தம்பியை பூச ஆரம்பிக்கிறதுக்கு மலர் தூவி சின்ன பிள்ளைங்க வர வைக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களை வர சொல்லியிருந்தாங்க. பாப்பாவும் தம்பியும் வந்திருந்தாங்க. 2 பேருமே மலர் தூவி ஃபாதரை வர வைக்கிறதுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நடுவில் நின்று ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, ரெட் கலர் சாரி. இது பார்த்திங்கன்னா யாருன்னா அம்மாவோட தங்கச்சிங்க. அம்மா கூட பிறந்த தங்கச்சி. இது வந்து 5வது சித்தி. அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். இது வந்து 5வது சித்தி, கடைசி சித்தி, டீச்சராக இருக்காங்கங்க. அவங்க தான் ஆரத்திலாம் எடுத்து ஃபாதருக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு வரவேற்றிட்டு இருந்தாங்க. பூசெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே, இது பெரியம்மா என் பக்கத்தில் நிற்கிறது, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, சித்தி பையன், பெரியம்மா பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நைட்டு சப்பரம் தூக்கியிருந்தாங்க. சப்பரம் எங்கள் வீட்டு முன்னாடி அப்போ தாங்க வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வர டைமில் பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டுனா கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க.
அதனால் கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் ஜென்ரேட்டர்லாம் வச்சுட்டு தான் வந்திருந்தாங்க சப்பரத்துக்கு கூடயே. அதனால் கொஞ்சம் சப்பரங்கள்லாம் வெளிச்சம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் சப்பரத்துக்கு இது லெமன் ஜூஸ் தாங்க போட்டுட்டு இருந்தோம். ஏற்கனவே வெயில் டைமாக இருக்கிறனால ஜூஸ் கொடுத்துடலாம். நிறைய பேர் காஃபி எல்லாமே கொடுப்பாங்கங்க, யார் யார் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வெயில் டைமாக இருக்கிறனால லெமன் ஜூஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு லெமன் ஜூஸ் தாங்க நாங்கள் போட்டோம். லெமன் ஜூஸ் சப்பரம் பக்கத்தில் வரவும் எல்லாருக்குமே லெமன் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்பரத்துக்கு காணிக்க வைக்கிறதுக்கு காணிக்க பொருள், மாலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து நின்னாச்சு. இது சித்தப்பாங்க, சித்தப்பா, சித்தி, தம்பி ஒய்ஃபு, இது என் தங்கச்சிங்க, எங்கள் சசி கீழே நிற்கிறான் பார்த்தீங்களா, எல்லாருமே வந்திருந்தோம். எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். சப்பரம் வந்தோடனே சப்பரத்துக்கு காணிக்கையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ரேயர் பண்ணி நல்ல திருப்தியாக குழந்தை இயேசுவை வீட்டுக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வரவேற்று அவருடைய அருளையும் ஆசிரியையும் நாங்கள் நிறைவாக பெற்றோம். இந்த பார்க்குறவங்க எல்லாருக்குமே குழந்தை இயேசுவோட அருளும் ஆசிரியும் கிடைக்கப்பெறுவதாக. சப்பரம் நம்ம வீட்டு முன்னாடி பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லார் வீட்டு முன்னாடியுமே ஒரு 10 நிமிஷம் நிற்கும் பார்த்துக்கோங்க. நம்ம சப்பரத்துக்கு காணிக்கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நேர்ந்துருக்கிறவங்களாம் நேர்ந்து செய்வாங்க. மாலைலாம் வாங்கி போடுவாங்க. நாங்களும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் மாலை வாங்கி போட்டிருந்தோம். எல்லாருமே சப்பரத்துக்கு காணிக்கை எல்லாமே வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தோம். நம்ம குழந்தை இயேசுவை நம்ம வீட்டு முன்னாடி வரவேற்கிறதுக்காக எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட தாண்டியே நின்றுச்சு. நாங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணோம் பார்த்துக்கோங்க. பைபிள் வாசித்து பாட்டெல்லாம் படித்து ஜெபமாலைலாம் சொல்லி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவும் இந்த தடவை அவளும் சேர்ந்து அவளுக்கும் கொஞ்சம் நிறைய பாட்டுகள் மந்திரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சா, அவளும் சேர்ந்து எங்கள் சித்தி கூட பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா. நான் பைபிள் வாசித்தேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சப்பரமும் நம்ம வீட்டு முன்னாடி நெருங்கி வந்துருச்சு. சப்பரத்தை வந்து ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்கங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்ன சப்பரம் தாங்க, இருந்தாலும் அது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாகவும் ஒரு அம்சமாகவும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே, செல்வமே தெய்வீக மலரே குழந்தை இயேசுவே. அன்பான ஆண்டவரே, ஒரு ஆண்டு முழுவதும் எங்களை நல்ல பிள்ளைகளாக அன்பு செய்யும் இறை வார்த்தைகள் 8 14 முடிய. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பொன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.
3வது நாள் திருவிழா, சப்பர பவனி எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4வது நாள் கொடியிறக்கத்தோட அன்னையோட திருவிழா முடிவுங்க. அன்னைக்கு கொடியெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு, பூசைலாம் வச்சாங்க. பூசைக்கும் இருந்துட்டு, அங்கே கோயில்லே சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க ஆசனம். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க டான்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா பங்குல உள்ள மக்களும் வந்திருந்தாங்க. பாப்பாவும் டான்ஸ் எல்லாம் ஆடியிருந்தா. பாப்பாவோடைய டான்ஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. என்ன அழகு உன் அருளழகு என்ன